வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடன் கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கடக ராசியா, கடக லக்கணமா? உங்களுக்கு கடனால் பிரச்சனையா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சித்தர் யார் என்று தெரியவில்லையா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர் யார் என்று தெரியவில்லையா? இன்று அதற்குண்டான அற்புத பதில்களை தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. கடக லக்கணத்திற்கு 5ஆம் இடமாக விருச்சிகம் வருகிறது. விருச்சிகம் வந்துவிட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் மிக அற்புத சித்தர், 8குடி முருகன் கோவிலில் உள்ள வான்மீகநாதர். 8குடி என்பது திருவாரூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். அங்கே ஜீவ சமாதியாக வான்மீகநாதர் இருக்கிறார். அவரை வழிபட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருச்செந்தூர் சென்றால் கடக ராசிக்கு, கடக லக்கணத்திற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் சென்னிமலை செல்லுங்கள். கடக லக்கணமா, கடக ராசியா? சென்னிமலை சென்று சென்னிமலை ஆண்டவரை வணங்குங்கள். மேலே சித்தராக ஜீவசமாதி கொண்டிருக்கக்கூடிய பின்னாக்கு சித்தரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் தூள் தூளாக்கி நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை வெற்றி மேல் வெற்றியாக இந்த முருகன் கொடுத்தே தீருவார் நண்பர்களே. அந்த சென்னிமலையை வணங்கி வெற்றி பெற்றதற்கு நானே சாட்சி. நானே கடகலக்கணம். முழுக்க அந்த சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால்தான் என்னுடைய இந்த ஜோதிடம் அத்தனையும் எஸ் ஆர் நோ என்றால் எஸ் என்கின்ற அற்புதமான வாய்ப்புகளை நான் பெறுகிறேன். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர், நான் சொன்னதெல்லாம் சித்தர், அங்கு முருகனும் இருக்கிறார். இன்னும் முருகர் என்றால், அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர் என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது மிக மிக சிறப்பு, அற்புத சிறப்புகள் வாய்ந்த ஒரு அருமையான ஆலயம் திருத்தணிகை. திருத்தணி சென்றால் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் விருச்சிகம், 9ஆம் இடம் மீனம் என்பதனால் நண்பர்களே, நீங்கள் ஒரு முறையேனும் ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். மிக பெரும் வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரை நீங்கள் வணங்க உங்களுக்கு மென்மேலும் அதிர்ஷ்டங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, கடன் தீர மாட்டேங்குதா? உங்களுக்கு கடனால் பிரச்சனை, கடனால் அவமானம், இப்படி ஆகிறதா? ரொம்ப எளிமை. உங்களுக்கு கடன் தீர வேண்டுமா? சிதம்பரம் சென்று திருமூலரை வணங்குங்கள். திருமூலருடைய ஜீவ சமாதி என்பது சிதம்பரத்திலே இந்த நடராஜருக்கு கீழே உள்ள
உள்ளதுதான் சிதம்பரத்தினுடைய ரகசியம். நீங்கள் அங்கு சென்று வணங்குங்கள். உங்கள் கடன் அனைத்தும் பொடி பொடியாக போகும், பூர்வாங்கமாக தீரும். ஐயா, என்னால் அப்படி செல்ல முடியாது, எனக்கு வேறு ஏதேனும் எளிய பரிகாரங்களை நீங்கள் கொடுங்கள் என்றால், நண்பர்களே, உங்களுடைய குல தெய்வம் கோவிலில் அமாவாசை அன்று நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, கடனை தீர்க்கக்கூடியது, உங்கள் பிறவி கடனையே தீர்க்கக்கூடிய ஆலயம் எதுவென்றால் அது ஸ்ரீ வாஞ்சியம். ஸ்ரீ வாஞ்சியத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமாள் இந்த கடக லக்கணத்துக்கும் கடக ராசிக்கும் அற்புத பலன்களை, கடனை தீர்க்க, நோயை தீர்க்க, பெரும் கண்டங்களை தீர்க்க, விபத்துக்களை தீர்க்க, பெரும் பிரச்சனைகளை தீர்க்க, வழக்கு தீர்க்க, இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்தலம் கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி அள்ளி தரும். நண்பர்களே, ஒரு முறை சென்று வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி நண்பர்களே. 12 ராசி லக்கணங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும், அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும், கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும், எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது, என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது, என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குன்னே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா, எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணினாலும் என்னுடைய எண் 98 427 37 800 9842737800 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன். நண்பர்களே, இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி, நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.